வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 2025 நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 25 அவுட் ஆஃப் 25 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸையும் அதுக்கு உண்டான கொஷின்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம சீசன் 1ல இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 நாள் கிட்ட போட்டிருக்கோம். சரிங்களா? அங்கே ஒரு 800-900 கொஷின் கிட்ட நம்ம இதே மாதிரி கொஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இது சீசன் 2. நீங்கள் இதை பார்க்கும்போதே சீசன் 1ல போட்ட கொஷின்ஸையும் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போகிறது 20வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இன்னையோட மொத்தம் 200 கேள்விகள் முடியுது. தொடர்ச்சியாக நோட்டில் எழுதிட்டு வருவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டப்போ நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருந்தீங்க, நம்மளுடைய யூடியூப்லேயும் கீழே கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க. தொடர்ச்சியாக எழுதிட்டு வரோம் சார், டெய்லியும் 10 கேள்வி எழுதிட்டு வரோம் அப்படின்ட்டு. மகிழ்ச்சி. இதே விஷயத்த நம்மளோட குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் செஞ்சுட்டே வாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் செஞ்சுட்டு அப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நான் 200 கொஸ்டினையும் கண்டினியூவாக எழுதியிருக்கேன் சார். இப்போ சொன்ன 200 கொஸ்டின் வரைக்கும் நான் என் நோட்டில் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படி எழுதிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்கள், நான் எல்லா கேள்வியுமே எழுதியிருக்கேன் சார் அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதில் நம்ம பண்ணிட்டு வரதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் சார், இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணாலே நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு பார்த்து நான் அடுத்தடுத்த டேஸ்லேருந்து உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம் வாங்க. 191வது கேள்வி. Find the simple interest on ₹7,500 at 8% per annum for 1.5 years. அதாவது ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க. அமௌண்ட் எவ்வளோ? ₹7,500. 8% சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி அவங்க வட்டி கேட்குறாங்க அப்படின்னாலே என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? கடைசியாக இருக்கிற 2 ஜீரோ விட்டுற சொல்லியிருக்கோம். அப்போ 2 ஜீரோ விட்டுட்டோன்னா 75. 8%. அப்போ இன்ட்டு 8. 1.5 வருடம். இங்கே ஒரு வருடம் 6 மாதம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் அழகாக 1.5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ கலப்பு பின்னமாக இருக்கிறத தகா பின்னமாக மாத்திரம். 1 2 2 1 3. அப்போ என்ன கிடைக்குது? 3/2. சரியா? கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 2 4 2 8 பெருக்கிறோம். 75 4 பெருக்கணும்னா 300. 300 3 பெருக்கணும்னா 3 9 9,000 ரூபாய். அப்போ தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி ₹9,000. புரியுதா? ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி கூட அப்புறம் 6 மாதத்துக்கு பண்ணலாம். இப்போ 75 இன்ட்டு 8 இன்ட்டு 1 இயர்னா 1. அப்போ 75 8 பெருக்கணும் அப்படின்னா 300 600ன்னு கிடைக்குது. கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு 600. இவங்க கேட்டிருக்கிறது ஒரு வருடம் 600 மாதம். ஒரு வருஷத்துக்கு 600னா 6 மாதத்துக்கு ஒரு 300. அப்போ 600 300 கூட்டினா 9,000. இந்த மாதிரி கூட போடலாம். இங்கிலீஷில் அழகாக 1.5 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. தமிழில் ஒரு வருடம் 6 மாதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வருடம் 6 மாதம்னா 1.5 வருஷம். இது நீங்கள் மாற்றிக்க தெரியணும். சரிங்களாமா? ஓகேவா? அதுதான் 192. ஒரு எண்ணின் 5ல் ஒரு பங்கின் 3ல் ஒரு பங்கின் 4ல் ஒரு பங்கு 2 எனில் அவ்வெண். ஒன்றும் இல்லை, 5ல் ஒரு பங்கு 3ல் ஒரு பங்கு 4ல் ஒரு பங்கு. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 2. 2 இன்ட்டு 5. 5 ஆக்சுவலாக எப்படி வரும் அப்படின்னா, ஒரு எண்ணுனா எக்ஸ், அதில் 5ல் ஒரு பங்குன்னா 1/5. அதே மாதிரி 3ல் ஒரு பங்குன்னா 1/3. அதே மாதிரி 4ல் ஒரு பங்குன்னா 1/4. இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1/5 பக்கத்தில் இருக்கிற 5 அங்கே போயிடுச்சுன்னா பெருக்கல், அதை கொண்டு வர. ஏற்கனவே 2 இருக்குது பெருக்கல்ல. இந்த 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல், அப்போ இன்ட்டு 3. இந்த 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல், இன்ட்டு 4. மீதி இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் நிற்கும். அப்போ மொத்தத்தையும் பெருக்கிறோம். 2 10 3 12. அப்போ பெருக்கணும் அப்படின்னா 120. ஸோ அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி 120. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் பார்க்குறப்ப தான் ரொம்ப பெருசாக தெரியும். ஏன்னா ஒரு எண்ணில் 5ல் ஒரு பங்கின் 3ல் ஒரு பங்கின் 4ல் அப்படின்னலாம். விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்க. சார் இந்த ஆப்ஷன் வந்து பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மெத்தடாக பண்ணுறதே ஈஸி தான், பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை ஆப்ஷன் வந்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து யோசிச்சு பார்க்கணும். இப்போ 50ன்னு எடுத்துக்கிறேன். 5ல் ஒரு பங்குனா 5ஆல் டிவைட் பண்ணணும், பண்ணால் 10ன்னு வருது. 3ல் ஒரு பங்குனா 3ஆல் டிவைட் பண்ணணும், 3ஆல் டிவைட் ஆகாது 10. ஏன்னா அவங்க ஆன்சர் கொடுக்கும்போது முழு நம்பரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆன்சர் இல்லைன்ற முடிவுக்கும் வந்துடலாம். 60. 60ல் 5ல் ஒரு பங்குனா பையில் 5 12. 3ல் ஒரு பங்கு அப்போ பையில் 3 1 3 3 4 3 12. 4ல் ஒரு பங்கு பையில் 4. அப்போ 4 4 வகுத்தோன்னா 1ன்னு கிடைக்குது. அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது, அவங்க 2 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 100 யோசிச்சு பார்க்கலாம், வராது. அடுத்த 120. 120 யோசிச்சோன்னா 5ல் ஒரு பங்கு 1 5 2 10 மீதி 2 4 5 20. 3ல் ஒரு பங்கு 1 3 3 8 3 24. 4ல் ஒரு பங்கு 1 4 4 2 8. அப்போ ஆன்சர் பாருங்கள் கரெக்டாக என்ன வருது? 2ன்னு வருது. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களாம்மா? நான் இதே மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். அதுக்கு என்ன ஆன்சர் வருது உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒரு எண்ணில் 5ல் ஒரு பங்கின் 3ல் ஒரு பங்கின் 4ன் ஒரு பங்கு, இங்கே 2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? 2ன்னு கொடுக்காம நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா 3ன்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? கொஸ்டினில் கொடுக்கும்போது 3ன்னு கொடுக்குறேன். 1/5 ஆஃப்
1/3 ஆஃப் 1/4 ஆஃப் எ நம்பர் இஸ் 3 தென் த நம்பர் இஸ். நம்ம சொன்ன மாதிரி இந்த மெத்தட் படி ஜஸ்ட் அந்த நம்பர் கூட சொன்ன மடங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணாலே போதும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு நாளுமே ஒரு 2-3 கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம் இல்லைங்களா? ரெகுலராகவே நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் பண்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அப்படி பண்ணதான் உங்களுக்கு இந்த கொஸ்டினோட வியூ என்னங்கிறது வெறும் நான் போறதை பார்த்து நீங்க நோட் பண்றதால மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ராவா சில கொஸ்டின்ஸ் செய்யறப்ப தான் உங்களுக்கு கரெக்டா அதை பத்தி யோசிக்க முடியுதான்றது தோணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை இப்பவே நீங்க யோசிச்சு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஓகேவா? அடுத்ததா 193. ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது. சதுரத்தின் பரப்பு 121 சதுர சென்டிமீட்டர். அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக மாற்றினால் அந்த வட்டத்தின் ஆரம் என்ன? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வட்டம் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமா மாத்துறாங்க அப்படின்னா ரெண்டுத்தோட சுற்றளவும் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சதுரமா இருக்கு. சதுரமா இருக்கிறத என்னவா மாத்துறாங்க அப்படின்னா வட்டமா மாத்துறாங்க. கண்டிப்பா சதுரத்தோட சுற்றளவும் வட்டத்தோட சுற்றளவும் சமம். வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr, சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் தான் 121. ஸோ a என்ன கிடைக்கும்? 121ங்கிறது 11 ஸ்கொயர். ஸோ சதுரத்தோட பக்க அளவு 11. இந்த சதுரத்தை அவங்க வட்டமா மாத்துறாங்க. அப்படி இருந்தா வட்டத்தோட ஆரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப 2 இன்ட்டு பைக்கு பதில் 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏவுக்கு பதில் என்ன வச்சிருக்கோம்? 11. அப்ப நமக்கு தேவை இந்த ஆர் மட்டும்தான். இந்த ஆர் மட்டும் இங்க வச்சுக்கிறேன். 4 11 44. இந்த பெருக்கல் இருக்கிற 2 இங்க வந்துருச்சுன்னா வகுத்தல் 2 இன்ட்டு 22/7 இங்க வந்துருச்சுன்னா 7/22. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2 4 2 4 22 22 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆரம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 7 சென்டிமீட்டர். ஒருவேளை இதே கொஸ்டின்ல அவங்க ஃபைண்ட் த ரேடியஸ்ன்னு கேட்காம ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த வட்டத்தின் ஆரம்னு கேட்காம விட்டம் என்னன்னு கேட்டிருந்தாங்க நமக்கு டக்குன்னு கிடைக்கும் போது ஆன்சர் வந்து 7 தான் கிடைக்குமா? அதை சூஸ் பண்றோமா இருக்கும். விட்டம்னு கேட்டா என்ன ஆன்சர் வரும்? ஆல்ரெடி விட்டம் அப்படின்னா என்னன்றதை நம்ம முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய 2வது கேள்வி அதுதான். இப்படி மாத்திட்டோம் ஒரு வடிவத்தை. இப்படி மாத்தின பிறகு அப்படி கிடைக்கிற வட்டத்தோட விட்டம் என்னவா இருக்கும்? போன கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்தேன்னா இது 2வது கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்ததா கேள்வி 194. சுருக்குக. 1/4 whole power -2 -3 into 8 power 2/3 into 4 power 0 plus 1/16 whole power -1/2. இப்போ இதில் பாருங்க, பவரில் -1/2 இருக்கு. இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பவரில் மைனஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற நம்பரை தலைகீழாக மாற்றிக்கலாம். இப்போ இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் பவரில் மைனஸ் இருக்கு. இப்படி இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை என்ன பண்ணிக்கலாம்? ரெசிப்ரோக்கலா. இப்போ 1/4ன்னு இருக்கு. 1/4 ரெசிப்ரோக்கலா மாற்றணும்னா வெறும் 4ன்னு ஆயிடும். அப்போ மாற்றும் போது பவரில் இருக்கிற -2 +2 ஆயிடும். 4 power 2. முதல்ல இந்த சின்ன சின்ன வேலைகளை பண்ணிடுறேன். -3 இன்ட்டு 8 power 2/3. இந்த 8 கூட நான் என்னென்னு எழுதலாம்? 2 டேபிளில் போட்டேன்னா 4 2 8 2 4 1 2 2. அப்போ 2 power 3ன்னு எழுதலாம். அப்போ இந்த 8 எப்படி எழுதிடுறேன்னா 2 power 3. இது இல்லாமல் பவரில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/3 இன்ட்டு 4 power 0. எனிதிங் பவர் 0 இது தெரியும். எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன தான்? 1 தான். அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே பவரில் மைனஸ் இருக்கு. அப்போ இதை தலைகீழாக மாற்றிடுறேன் 16. அப்போ பவரில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1/2ன்னு மாறிடும். ரைட்டா? இப்போ வாங்க 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா 16 -3 இன்ட்டு இங்கே பாருங்க இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ பவரில் என்ன மட்டும் நிற்கும்? 2 மட்டும். அப்போ 2 power 2. ஸோ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு 1. 1ஆல் பெருக்குனா வேல்யூ எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அப்போ அதை விட்டுறேன். ப்ளஸ் 16 பவர் 1/2. 16 எப்படி எழுதலாம்? 4 power 2ன்னு எழுதலாம். 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இது இல்லாமல் பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2. புரியுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா பவரில் 1/2 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரூட் ஆஃப்னு அர்த்தம். பவரில் 1/2 இருந்தால் என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப். அப்போ ரூட் 16ன்னு அர்த்தம். 16க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4. எப்படி எடுத்துட்டாலும் சரிதான். நீங்கள் 16 4 ஸ்கொயர்னு எழுதினாலும் 2 2 கேன்சல் ஆகிடும், 4 தான் நிற்கும். பவரில் 1/2னா ரூட்னு அர்த்தம். அப்போ 16க்கு ரூட் எடுக்கிறேன்னாலும் 4 தான் நிற்கும். சரியா? இப்போ முதல்ல எதை பண்ணணும்? எப்பவுமே போர்ட் மாஸ் ரூல் ஞாபகம் இருக்கா? இப்போ தான் நம்ம ரூலுக்குள்ளாடியே வரோம். பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை ஆஃபும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இருக்கா? ஆமாம் இருக்கு. இதோ 16 மைனஸ் 3 12 ப்ளஸ் 4. ப்ளஸ் மைனஸ் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ளஸ் ரெண்டுத்தையும் பண்ணிட்டு கூட மைனஸ் பண்ணலாம். அதனால் அதில் தப்பு வராது. 16ல் 12 போயிடுச்சுன்னா 4. 4 + 4 8. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 8. இதில் 2 3 விஷயத்த உள்ளாடி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த பவரில் இருக்கிறத மைனஸ் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றுறது,
பவர் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுறது, எனிதிங் பவர் 0ன்னு வைக்கிறது. ஸோ இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருக்கும். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இந்த மாடலில் எதை கொடுத்தாலும் உங்களால் போட்டுற முடியும். சரிங்களாம்மா? அடுத்ததான் கேள்வி எண் 195. 2:2 divided by 3 equal to 89. 3 divided by 4 equal to 8164. 4 divided by 3 equal to 6481. Then 1 divided by 2. நமக்கு பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா 2 கியூப் பண்ணால் 8, 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு தோணும். சரி, இங்கே அதே மாதிரி பார்த்தா அப்போ 2 கியூப் 8னா 3 கியூப் தானே பண்ணியிருக்கணும், 81 வருது, 27 தானே வந்திருக்கணும். அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 வகுத்தல் 3, 2ஓட பவரில் இந்த 3 போடுறாங்க. அதே மாதிரி இந்த 3ஓட பவரில் 2, இந்த 2 தூக்கி இந்த பவர்லையும் இந்த 3 தூக்கி இந்த பவர்லையும் பாருங்கள். 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9, 89. இங்கே அதே மாதிரி 3 பவரில் தூக்கி பக்கத்தில் இருக்கிற 4 போடுறாங்க, 4 பவரில் தூக்கி இந்த 3 போடுறாங்க. அப்போ 3 பவர் 4னா 3 9, 81, 4 கியூப்னா 64, 81 64. புரியுதா என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு? அதே மாதிரி தான் 4 பவரில் 3, அப்போ 4 கியூப் 64, 3 பவரில் 4 81. சரிச்சா? ஸோ 1 வகுத்தல் 2க்கு அப்போ என்ன பண்ணணும், 1ஓட பவரில் 2, அதே மாதிரி இந்த 2ஓட பவரில் 1. அப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான், 2 பவர் 1னா 2 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 12 அப்படிங்கிறது தான் இதற்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? வேற ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான், ரொம்ப சின்ன ட்ரிக் தான். ஓகேவா? அதுதான் கேள்வி 196. டி என்பவர் சியை விட உயரமானவர், ஆனால் பி அளவுக்கு உயரமில்லை. சி என்பவர் ஏயை விட உயரமானவர் எனில் ஏ, பி, சி மற்றும் டியில் உயரமானவர் யார் இப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான். பாருங்க, டி என்பவர் சியை விட உயரமானவர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி உயரமானவர் குள்ளமானவர்லாம் வரும்போது நம்ம ஒரு லைன் மாதிரி போட்டுவிட்டோம்னா நல்லா இருக்கும். டி என்பவர் சியை விட உயரமானவர், சியை விட டி ஹைட்டு, ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பியை விட ஹைட் கம்மி. யாரு? டி. இந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தம் அதுதான். இது ஃபுல்லாக ஒரே லைன். டி என்பவர் சியை விட உயரமானவர், ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. டி இஸ் டாலர் தென் சி பட் நாட் ஆஸ் டால் as பி. கரெக்டாக? அப்போ பியை விட டி வந்து குள்ளம், ஆனால் சியை விட உயரம் அதிகம். சி என்பவர் ஏயை விட உயரமானவர். சி யாரை விட ஹைட்டு? ஏ விட. அப்போ ஏ வந்து சிக்கும் கீழே வந்துடுவார். இவ்வளோதான் கொஷின், இவ்வளோதான் விஷயம் அவங்க சொல்லியிருக்காரு. என்ன கேட்டிருக்காங்க? who is tallestன்னு கேட்டிருக்காங்க. இதில் யார் ரொம்ப உயரமானவர் அப்படிங்கிறது தான் கொஷின். பாருங்க, ஹைரார்க்கில் யார் மேலே இருக்கா? பி தான் மேலே இருக்கா. அப்போ யார் ஹைட்டு அப்படின்னா ஆப்ஷன் பி, பிங்கிறது தான். இந்த கொஷின் என்ன நம்ம தப்பு பண்ணுவோம்? பி ஹைட்டுன்னு முடிவு பண்ணுறோம். அவங்க ஆப்ஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. ஏ டி, பி சி, சி பி, டி ஏ இப்படி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? பின்னு பார்த்துட்டு டக்குன்னு ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணுறோம். பிங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் பிரச்சனை இல்லை, ஏபிசிடின்னு லைனாகவே கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சியில் கொண்டு வந்து பியை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கவனமாக பார்த்து பண்ணணும். அந்த மாதிரி நடக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. நிறைய நேரம் நம்ம அப்படி தான் பண்ணிடுவோமே, நல்லா யோசித்து எல்லாத்தையும் போட்டிருப்போம். ஆப்ஷனில் கொண்டு வந்து போடும்போது என்ன பண்ணுறோம்? நிறைய தப்பு பண்ணுறோம். உங்களை யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஆமாம் சார் பண்ணியிருக்கேன், இல்லை இது வரைக்கும் நான் அப்படியெல்லாம் பண்ணதே இல்லை அப்படின்னாலும் சரி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தப்பு நடக்கும். கரெக்டாக யோசித்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுருவோம். இங்கே கொண்டு வந்து ஆன்சரில் போடும்போது 86ன்னு முடிவு பண்ணியிருப்போம், இங்கே 68ன்னு இருக்கும், அதை டிக் பண்ணி விட்டுருவோம். ஆப்ஷனை மாற்றி ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள், ஓஎம்ஆரில் ஷேட் பண்ண பிறகு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? அடுத்ததான் கேள்வி 197. இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பின்வரும் எண்கள் தொடர் வரிசையில் பொருந்தாத எண்ணை காண்க, ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 1 5, 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 9 கூட்டினா 14, 14 கூட 16 கூட்டினா 30. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? 2 ஸ்கொயர், ஏன்னா 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இந்த ஆர்டரில் கூட்டியிருக்காங்க. அப்போனா 5 ஸ்கொயர் கூட்டினா என்ன? 25. ஸோ 30 கூட 5 ஸ்கொயர் 25 கூட்டினா 55 வருது. நடுவில் 50ன்னு ஒரு நம்பரை தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. வேணா இங்கே பாருங்கள், அடுத்து 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் 36, 55 36 கூட்டினா 91, அதுவும் கரெக்டாக வருது. ஸோ எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுத்துருக்குது தேவையில்லாமல் 50ங்கிற நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி 50 அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததான் 198. இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் பாருங்கள். இது 2x + y = 15, 2y + z = 25 மற்றும் 2z + x = 26 எனில் இசட்டின் மதிப்பு என்ன? இது நீங்கள் ஆப்டிடியூட் மாடல்லையும் சேர்க்கலாம், ரீசனிங் மாடல்லையும் சேர்க்கலாம். எந்த மாடலில் சேர்த்திங்கனாலும் 2 விதத்தில் ஆன்சர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு மெத்தடாகவும் சொல்கிறேன், ஆப்ஷன் வந்து சொல்கிறேன். ரெண்டுமே ஓகே தான். எந்த மெத்தடில் பண்ணிங்கனாலும் நம்மளால் போட முடியும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மெத்தடாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், 2x + y எல்ஹெச்எஸில் இருக்குது. அதாவது எல்ஹெச்எஸ்னா ஈக்குவல் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் 2x + y, 2y + z, 2z + x இப்படி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள்.
இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு x. அப்படின்னா என்னவாகுது 3x. இது ஒரு 2y, இது ஒரு y. அப்படின்னா என்னவாகுது 3y. இது ஒரு z, இது ஒரு 2z. அப்படின்னா என்னவாகுது 3z. அப்போ மொத்தமே எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா 3 டைம் இருக்குது. அதாவது 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z. எப்படி இந்த பக்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமோ அது மாதிரி ரைட் சைட்லேயும் மொத்தம் ஆட் பண்ணணும். இப்போ 15 ஒரு 25 40 40 ஒரு 26 66. இப்போ எல்லாத்தையுமே பாருங்கள் 3 3 3 இங்கே 6 6 66. எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ மொத்தத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணிடுறேன். என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஏன்னா 3 கேன்சல் ஆகிடுது. 2 3 6 2 6. இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 22ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு அவங்க இதுலேருந்து எதை கேட்குறாங்க அப்படின்னா இசட்டின் மதிப்பு என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக இசட்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸு ஒய் இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம என்னவா மாற்றணும்னா இசட்டாக மாற்றணும். எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எக்ஸு ஒய் ஒய் எங்கே இருக்குது இதோ இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் முன்னாடி என்ன இருக்குன்னா 2xன்னு இருக்குது. எல்லாமே இசட் வர்றது மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸை எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது. கரெக்டாக இதில் தான் இசட் வருது. நமக்கு இசட் தேவைன்றதால இதுலேருந்து எக்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸை மட்டும் எடுத்தால் என்ன கிடைக்கும் 26 ப்ளஸ் 2z அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 2z. அப்போ எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் 26 மைனஸ் 2zன்னு எழுதலாம். சரியா ஒய்க்கு வருவோம். ஒய் கூட இசட் சேர்ந்த மாதிரி எங்கே இருக்குதோ ஏன் இசட்டை மீன் பண்ணுறோன்னா அவங்க இசட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஒய் கண்டுபிடிக்கலாம். 2y ஈக்குவல் டு 25 ப்ளஸ் இசட் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் இசட். நமக்கு ஒய் தான் தேவை. அப்போ மல்டிபிளில் இருக்கிற 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடில் 2. ஸோ ப்ளஸ் ஒய்க்கு பதில் என்ன எழுதலாம் 25 மைனஸ் இசட் பை 2ன்னு எழுதலாம். எக்ஸ் எழுதிட்டோம், ஒய் எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் இசட் தான் இருக்குது. இசட் அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 22. நமக்கு எதோட வேல்யூ தேவை இசட்டோட வேல்யூ. கரெக்டாக இந்த கீழே பையில் வேற ஒரு 2 இருக்குது. அதனால் 2 எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா பாருங்கள் இங்கே 26 இன்ட்டு 2 26 ரெண்டையும் பெருக்கணும்னா 52. இங்கே 2 இன்ட்டு 2 இசட் 2 4 மைனஸ் 4 இசட். இங்கே 25க்கு இசட்டுக்கு ஆல்ரெடி பையில் 2 இருக்குன்றதால நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதை அப்படியே வச்சுக்கலாம். 25 மைனஸ் இசட். இங்கே பையில் எதுவும் இல்லை. அப்போ பெருக்கணும். ஓ 2 2 அப்போ ப்ளஸ் 2 இசட் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது 22. இங்கே பாருங்கள் 52 ஒரு 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா 77 மைனஸ் 4 இசட் மைனஸ் 1 இசட் அப்படின்னா மைனஸ் 5 இசட். மைனஸ் 5ல் ப்ளஸ் 2 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 3 இசட் ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் இருக்க 2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா பெருக்கல் 22 ரெண்டையும் பெருக்குன்னா 44. அப்போ மைனஸ் 3 இசட் ஈக்குவல் டு 44 ப்ளஸ் 77 அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் 77. அப்போ மைனஸ் 3 இசட் ஈக்குவல் டு 44ல் 37 போயிடுச்சுன்னா மைனஸ் 33. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இசட் ஈக்குவல் டு 33 பெருக்கல்ல இருக்கிற 3 அங்கே போயிடுச்சுன்னா வகுத்தல். 1 3 3 11 3 33. அப்போ இசட் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 11ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 11. கொஞ்சம் பெரிய சம் தான். ஆனால் இவ்வளோ தூரம் போடணுமா சார் அப்படின்னா இது உங்களுக்கு பேசிக் ஐடியா இந்த மாதிரி கொண்டு வந்து அப்ளை பண்ணுற ஐடியாலாம் தெரியுது அப்படின்னா தாராளமாக இப்படி போட்டுடலாம். இல்லை இது ஏதோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது சார் எனக்கு இந்த எல்சிஎம் எடுக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போகிறது இதெல்லாம் தான் சார் பிரச்சனையே எனக்கு அப்படின்னா இதை வேறு எப்படி போடலாம் இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். கொஷினில் இருந்தும் இதை ஆப்ஷனில் இருந்தும் நம்மளால் இதை கொண்டு வர முடியும். எப்படி கொடுத்துருக்கிற ஒரு ஈக்குவேஷனையும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்றதால் தனித்தனியாக எழுதிக்கிறேன். 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 ஒன்று கொடுத்துருக்காங்க. 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 25 ஒன்று கொடுத்துருக்காங்க. 2z ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 26ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இப்போ இதுவே உங்கள் வெறும் இசட் மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஒய் இசட்னு 3த்தையும் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. டக்குன்னு கொண்டு வந்து அப்ளை பண்ணி இந்த மெத்தடே வேண்டாம். அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொன்றுங்க ஆன்சர் வந்துடும். அவங்க ஒரு வேல்யூ மட்டும் கேட்டிருக்கிறதால தான் இவ்வளோ பெரிய வேலை. இப்போ இதில் பாருங்கள் இசட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டாக அப்போ கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதால இசட்டோட வேல்யூ தான். நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 4. இது எதோட வேல்யூ இசட்டோட வேல்யூ. இசட் எங்கெல்லாம் இருக்குது இதோ இந்த 2 இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கே இசட் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் கொண்டு வந்து இந்த 4ங்கிறத அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். 2y ப்ளஸ் இசட்டுக்கு பதில் 4. அப்போ 4 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 24 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 4. 25ல் 4 போயிடுச்சுன்னா 21. அப்போ 2y ஈக்குவல் டு 21 ஒய் ஈக்குவல் டு 21/2 ஃப்ராக்ஷனாக வருது. சரி பார்க்கலாம். இங்கே கொண்டு வாங்க. எக்ஸ் இசட்டுக்கு பதில் என்னென்னு போடுறோம் 4 4 8 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 26. அப்போ ப்ளஸ் 8 இங்கே வந்துடுச்சுன்னா மைனஸ் 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 26ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 16. இங்கே இப்போது ஒய்க்கு வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, எக்ஸுக்கு வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா அங்கே எக்ஸும் ஒய்யும் இருக்குது. ஆன்சர் ஈக்குவல் டு என்ன வரணும் 15ன்னு வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா கரெக்ட். ஆனால் வராது. இப்போ 20/2னா 10.5 இப்படி எடுத்துக்கலாமா? இங்கே கொண்டு வாங்க 2x
அப்போ 2x ஈர் 16 32 ப்ளஸ் ஒய் ஒய்யோட வேல்யூ 10.5. அப்போ 32 + 10.5னா 42.5ன்னு வருது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. புரியுதா? ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து வந்து இசட் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒய்க்கும் எக்ஸுக்கும் வேல்யூ தெரிஞ்சிடும். கிடைச்ச வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணணும். அப்போ அந்த ஈக்குவல் கரெக்டாக வந்துச்சுன்னா சரி. இது யோசிச்சிங்கன்னா இதுவும் பெரிய வேலை தான் பாருங்க. சரிங்களா? இப்போ நான் டி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு டி தெரியுன்றதால நான் டி எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். 11 இது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷனில் அப்போ 2y + z = 25ன்னு இருக்கா? இசட்டோட வேல்யூ 11. அப்போ +11 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -11. அப்போ 25ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 14. 2y பெருக்கல் இருக்க 2 இங்கே வந்தால் வகுத்தல் 7 2 14. எதோட வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ 7. அடுத்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். 2z அப்போ ஈர் 11 22 + x = 26. +22 இங்கே வந்தால் -22. 26ல் 22 போயிடுச்சுன்னா 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 4. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது 2x + y. அப்போ ஈர்னாங்க 8 ப்ளஸ் ஒய்யோடைய வேல்யூ 7. 8 7 சேர்த்தோன்னா 15 = 15 கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரணும். இப்படி வர வரைக்கும் செஞ்சுட்டே வரணும். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லாமல் நேற்று ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்தோம். நேற்று முந்தின நாள்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்துடும், வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லைங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 4 ஆப்ஷன் வர வரைக்கும் போட்டு வரணும். நான் உங்களுக்கு ரெண்டையுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் இது ஒவ்வொன்றா கொண்டு வந்து அப்ளை பண்ணுறதை விட இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இன்னொரு முறை நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம இந்த மெத்தட் இப்போ சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இந்த ஐடியா எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வாட்டி இது நிறையவே யூஸ் ஆகுமா? இங்கே மட்டும் இல்லை, இப்போ அவங்க கேட்குற நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மென்சுரேஷன்லாம் கேட்கும்போது நம்ம கரெக்டாக இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தான் சொல்கிறது மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அப்படின்னும் போது இந்த ஐடியா நிச்சயமாக உங்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை இதை பார்த்துட்டு கூட போட்டு பாருங்கள். இந்த மெத்தடை திரும்ப ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அப்படின்னு டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. ஆனால் இதை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களாமா? இது 198. அடுத்ததா கேள்வி 199. இது ஒரு ஈஸியான கேள்வி தான் பாருங்க. கீழ்கண்ட உருவத்தின் பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச வடிவங்களாக மாற்றிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுறேன், இங்கே ஒரு கோடு போட்டுறேன். சரியா? அப்போ இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம் ஆகிடும். இப்போ இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B. பாருங்க, லென்த்து நீங்கள் எது வேணாலும் லென்த்து பிரச்சனை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. லென்த்து 2, ஹைட் பிரெத்து 7 எப்படி எடுத்தாலும் ஓகே தான். அப்போ லென்த்து 7, பிரெத்து 2, ஈர் 7 14. இங்கே பாருங்கள் அதே தான். லென்த்து 7, பிரெத்து 2, அப்போ ஈர் 7 14. இது ஒரு 14, இது ஒரு 14. கரெக்டாக? அடுத்துதான் நடுவில் இருக்கிறது. இதோ இங்கே வருவோம். இது பாருங்கள் லென்த்து 4, இது பிரெத்து 2. ஏன் டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இது வரைக்கும் ஹைட் வந்து 5 போயிடுச்சு. ஸோ 7ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் 2. அப்போது லென்த்து 4, பிரெத்து 2, 4 2 8. ஸோ முடிஞ்சிச்சு பாருங்கள். 14 ஒரு 14, 28 28 ஒரு 8 36 முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 36 சதுர மீட்டர். நேற்றுக்கு போடும்போது ஒரு கொஷனில் முக்கோணத்தெலாம் வச்சு போட்டோம், ரூட் 13லாம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆனால் அதை விட இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஓகேங்களாம்மா? அடுத்ததா 200வது கேள்வி. 20வது நாள் 200வது கேள்வி பார்க்க போகிறோம். ஏறக்குறைய இப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்கள் நோட்டில் 200 கேள்விகள் எழுதியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கிற இந்த 200 கொஷினில் வந்து ஒரு 10-15 கொஷின் லெவலுக்காவது அதே மாடலில் உங்களுக்கு அப்படியே இந்த குரூப் 4ல் வரும். சரியா? ஓகே, 200வது கேள்வி பாருங்கள். 51, 99, 191 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கும். இதில் முக்கியமான வார்த்தை இது, மீதி சமமாக. லீவ் த சேம் ரிமைண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி கேட்டாங்கன்னா இந்த வேர்டை வச்சு தான் நம்ம முடிவே பண்ண போகிறோம். இப்படி கேட்டாங்கன்னா அவங்க ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த 3 நம்பரும் முதல்ல அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. 51, 99, 191. சரி, அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. அடுத்ததா 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பரை மைனஸ் பண்ணணும். 99லேருந்து 51 மைனஸ் பண்ணுறேன். பண்ண என்ன கிடைக்கும் 48. 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை மைனஸ் பண்ணணும். 191லேருந்து 99 மைனஸ் பண்ணுறேன். பண்ணோம் அப்படின்னா 2 9 92. கரெக்டாக? 92 எப்படின்னு கிடைக்குது. அடுத்ததா இப்போது என்ன பண்ணியிருக்கோம்? 2வது நம்பரில் முதல் நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கோம். 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 48, 92. மிகப்பெரிய என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் HCF எடுத்தால் முடிஞ்சிச்சு. என்ன கண்டுபிடிச்சா போதும்? HCF. 2ஆம் வாய்ப்பாட்டில் வெயிட் பண்ணலாம் பாருங்கள். 2 4 4 2 8 4 2 8 6 2 12. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 12 2 24 2 4 3 2 6. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்டிலையும் முடியாது.
அப்போ 2 × 2 2 4 முடிஞ்சிச்சு. ஸோ இதோட HCF 4. அப்போ ஆன்சரும் என்னதான் அப்படின்னா 4 தான். சரிங்க சார், எந்த மிகப்பெரிய எண்ணால் மீதி சமமாகலாம் சொன்னீங்க, இதில் இன்னும் வேறலாம் மீதி சமமாக இல்லாமலாம் கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம டைப் வைஸாக LCM HCF வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த LCM HCF நான் ஒரு 10 டைப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த மீதின்ற வார்த்தையை வச்சு மட்டுமே ஒரு 5, 6 விதமாக கொஸ்டின் கேட்பாங்க. மீதி 1 வரணும்னு ஒன்று, மீதி வரக்கூடாதுன்னு ஒன்று, சமமாக வரணும், இப்போ சொன்னது மாதிரி சமமாக வரணும், அது மாதிரி ஒவ்வொரு விதமாக வச்சு இந்த மீதி வச்சே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த டைப் வைஸ் நம்ம போடும்போது அதில் இதெல்லாம் சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ அதில் பார்த்தீங்க நீங்கள் எப்படி இந்த கேள்வி டெய்லி 10 எழுதிட்டு வரீங்களோ, அதே மாதிரி இந்த டாபிக் வைஸாக நம்ம போட்டிருக்க வீடியோஸையும் நீங்கள் அப்பப்போ பார்த்து எழுதிட்டே வர்றது தான் பெட்டர். ஏன்னா இந்த விஷயங்களுடைய விளக்கம் எல்லாம் அங்கே சொல்லியிருப்போம். இப்போ சொல்லும்போது ஷார்ட்கட்டாக இந்த ஒரு கேள்விக்கு என்னவோ அது மட்டும் சொல்லி முடிச்சிடும். அப்போ இதே மாடலை மாற்றி கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் அந்த டைப் வைஸ் போட்டதில் சொல்லியிருப்போம். அங்கே எடுத்து பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மீதியில் வச்சு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களாம்மா? ஓகே, இதோட நமக்கு 200 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இந்த 200 கேள்விகள் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் தரேன். சரியா? முதல் 100 கேள்வி ஒரு 25 கேள்வி டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி 101லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்து ஒரு 25 கேள்விகளை வச்சு நாளைக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட் தரேன். ஓகேவா? நாளைக்கு மீதி கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.